ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 12த் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எக்சைஸ் 1.1லேருந்து. அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 11த் கொஸ்டின் போட்டோம். அதாவது இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் ஃப்ரம் எக்சைஸ் 1.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அது அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்கலாம். 12த் கொஸ்டின். போன வீடியோ 11th கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இப்போ 12th கொஸ்டின் நான் வாசிக்கிறேன். If there are 143 math books to be arranged in equal numbers in all the stacks, then find the number of books in each stack and also the number of stacks. ஸோ பேசிக்காக 143 மேத் புக்ஸ் அவங்க வந்து ஈக்குவல் ஸ்டாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணணும். டு பி அரேஞ்ச் இன் ஈக்குவல் நம்பர்ஸ் இன் ஆல் த ஸ்டாக்ஸ். தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக் அண்ட் ஆல்சோ த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஓகே. ஸோ 143 நம்ம எப்படி எழுதலாம்? 143 நம்ம ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. 1 இன்டூ 143 எழுதலாம். 1 இன்டூ 143 எழுதலாம். இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா 11 இன்டூ 13 எழுதலாம். ஸோ இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,143 இது ஒரு ஃபேக்டர் பேர், 11,13 இது செகண்ட் ஃபேக்டர் பேர். ஸோ 143 ஹேஸ் 4 ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் பாசிபிலிட்டி பத்தி யோசிக்கலாமே. 11,13 என்ன அர்த்தம்? இப்போ இந்த கொஸ்டினோட கான்டெக்ட் பொறுத்த வரைக்கும் 11 புக்ஸ் வந்து நம்ம 13 ஸ்டாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ 11 புக்ஸ் இன் 13 ஸ்டாக்ஸ். 13 ஸ்டாக்ஸ் 11 புக்ஸ் இல்ல, 11 புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக். stack 13 டைம்ஸ். இன் ஈச் ஸ்டாக் 13 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதான் உங்களுக்கு 11 to 13 வரும். ஸோ 11 புக்ஸ் ஒரு ஸ்டாக்லேயே 11 புக்ஸ் வச்சுக்கிட்டே வரலாம். ஸோ எப்படி வரும்னா, இப்போ நான் அதுக்கு இமேஜும் வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டாக்னு அர்த்தம். இது பேசிக்காக இது ஒரு ஸ்டாக்னு அர்த்தம். ஸோ இங்கே 11 புக்ஸ், மறுபடியும் இங்கே ஒரு 11 புக்ஸ், இது செகண்ட் ஸ்டாக்கு, இங்கே 11 புக்ஸ், இது தேர்ட் ஸ்டாக்கு, இங்கே ஒரு 11 புக்ஸ். இப்போ இது 33 ஆயிடுச்சு. 11 + 11 + 11 33. இங்கே ஒரு ஸ்டாக்கு, இங்கே மறுபடியும் 11 புக்ஸ் வைங்க. ஸோ 44. இங்கே ஒரு 11 புக்ஸ் வைங்க. இது ஃபிஃப்த் ஸ்டாக்கு. ஸோ 55 புக்ஸ் ஆயிடுச்சா இது. ஸோ இதுலேயே அதே மாதிரி பண்ணீங்கன்னா 110 ஆயிடும். இங்கே ஒரு 11 புக்ஸ், இங்கே ஒரு 11 புக்ஸ், மறுபடியும் இங்கே ஒரு 11 புக்ஸ். பீனா புக்ஸ்னு அர்த்தம். அப்புறம் இங்கே ஒரு 11 புக்ஸ். இது எல்லாமே ஸ்டாக் தான். இது ஒரு ஸ்டாக்கு, இது ஒரு ஸ்டாக்கு, இது ஒரு ஸ்டாக்கு, இது ஒரு ஸ்டாக். ஸ்டாக்குன்னு கூட சொல்லணும் அவசியம் இல்லை, ரோன் கூட சொல்லலாம் நீங்க. ஸோ இங்கே ஒரு 11 புக்ஸ் இந்த ஸ்டாக்ல. ஸோ இதுவே 110 புக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபுல்லா முடிச்சிட்டோம். இதுல அஞ்சு ரோ இருக்கு, 5 ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 5 ஸ்டாக்ல வந்து 55 புக் இருக்கு ஒரு ஃபுல் பிக்சர்ல. இங்கே 55 புக்கு, இந்த ஃபுல் பிக்சர்ல 55 புக்கு. ஸோ இது 110 புக் ஆயிடுச்சு. இன்னும் வந்து நம்ம 3 ரோ முடிச்சா போதும். ஸோ இங்கே ஒரு 11 புக்ஸ், இது ஒரு ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு 11 புக்ஸ், இங்கே ஒரு ஸ்டாக் முடிஞ்சிருச்சு, இங்கே ஒரு 11 புக்ஸ். அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. ஸோ இந்த கணக்கு இந்த மாதிரி, அதாவது 11 புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக் 13 டைம்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, அதாவது இந்த பேர்லயே 13 புக்ஸ் 11 டைம்ஸ் வைக்கலாம். அதாவது எப்படின்னா 13 புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக் 11 டைம்ஸ். 13 புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக் 11 டைம்ஸ் பண்ணணும். அதே 11 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஈச் ஸ்டாக் 11 டைம்ஸ். அவ்வளோ. ஸோ இதோட பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 55 + 55 110 வரும், பிளஸ் ஒரு 33 வரும். ஸோ 110 + 33 என்ன வரும் உங்களுக்கு? 110 + 33 143 வந்துடும் நினைக்கிறேன். 143 தான். ஸோ இந்த பாசிபிலிட்டி கரெக்ட். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக அழிச்சிடுறேன். செகண்ட் பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னா, அதாவது இப்போ லெட்ஸ் சே அதே மாதிரி நீங்க இப்போ 13 புக் ஒரு ரோல வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 11 தடவை பண்ணுவீங்க. அவ்வளோ 11 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுவீங்க. போன தடவை நம்ம 11 புக்ஸ் 13 டைம்ஸ் பண்ணோம். இப்போ 13 புக்ஸ் 11 டைம்ஸ் பண்றோம். ஸோ 13 புக்ஸ், அதாவது அவன் என்ன கொடுத்துருக்கான்னா 143 math books to be arranged in equal numbers in all the stacks. இதுல வந்து 13 books in 11 stacks arrange பண்ணுவீங்க. 13 books in each stack 11 times. ஸோ பேசிக் ஐடியா தான். 13 books in each stack 11 times. ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்டாக்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு 13 புக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இங்க 13. ஸோ 13 × 5 எவ்வளோ வருது? 5 ஸ்டாக் இருக்கு. ஸோ 13 × 5 வந்து எவ்வளோ வருது? 13 × 5 5 3 is 15, 1 5 is 5 65 புக்ஸ் வருது. இங்க மட்டுமே 65 புக்ஸ். இதே மாதிரி இங்க ஒரு 13 புக்ஸ் எல்லாத்தையும் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 13 புக்ஸ், இங்க 13 புக்ஸ், இங்க ஒரு 13 புக்ஸ், அப்புறம் இங்க ஒரு 13 புக்ஸ், அப்புறம் இங்கே ஒரு 13 புக்ஸ் வச்சிட்டிங்கன்னா இங்கேயும் ஒரு 65 வந்துடும். இப்போ இது 10 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரே ஒரு ஸ்டாக் போட்டிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கோட்டா ஓவர். ஸோ இது வந்து இதோட பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாசிபிலிட்டி பார்த்தோம்.
ஃபர்ஸ்ட் நான் அழிச்சிட்டேன் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்தோம். ஸோ செகண்ட் இது பார்த்தோம். ஸோ இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நீங்க இப்ப கேட்கலாம், அது ஏன் ஒரு புக்கு வந்து நம்ம இங்க எப்படி கேட்கலாம்னா, வை கான்ட் வி ரைட் லைக் திஸ், அதாவது ஒன் புக் இன் ஈச் ஸ்டாக் 143 டைம்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன் ஈச் புக் 143 டைம்ஸ், அதாவது ஒரு புக் வந்து 143 ரோல ஏன் வைக்க கூடாதுன்னு நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவன் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட்காக இந்த சொல்யூஷன் அலோவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா புக் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா இதான் கொடுத்துருக்கோம், 11,13 ஆர் 13,11 தான் கொடுத்துருக்கோம் அட்லீஸ்ட் புக்ல. ஏன்னா அவன் ஸ்பேஸை கன்சிடர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு புக் வந்து 143 தடவை வைக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கிட்டே வரலாம் நீங்க. ஸோ ஒரு புக்கா வைக்கலாம், இங்க ஒரு புக்கு இங்க ஒரு புக்கு, அந்த மாதிரி 143 ரோ வைக்கலாம், 143 ஸ்டாக்ஸ் வைக்கலாம். இல்ல 143 புக்கையுமே ஒரே ரோல வச்சிடலாம். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகலாம். ஸோ டியூ டு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அவங்க அதை அந்த சொல்யூஷன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாசிபிள் சொல்யூஷன் வந்து இதுதான், இதுதான் கரெக்ட், இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஸோ 11 புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக் 13 டைம்ஸ் வைக்கலாம், இல்லை 13 புக்ஸ் இன் ஈச் ஸ்டாக் 11 டைம்ஸ் வைக்கலாம். ஸோ இதான் பேசிக்கா ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ டியூ டு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த சொல்யூஷன் அலவுட் இல்லை. இந்த ஒன் புக் இன் ஈச் ஸ்டாக், ஆக்சுவலா ஒன் புக் இன் ஈச் புக்னு தெரியாம ஒன் புக் இன் ஈச் ஸ்டாக் 143 டைம்ஸ் அலவுட் இல்லை, ஏன்னா டியூ டு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அதான் பேசிக் ஐடியா. இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் முடிச்சிடலாம். இந்த 3 கொஸ்டினே முடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் இதுல நம்ம 14 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். 14 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர் என்னது, ஆக்சுவலா 2 தான். 0 பிரைம் நம்பரே கிடையாது. 0 பிரைம் நம்பரா, 0 ஈவன் நம்பர், ஆனால் பிரைம் நம்பரான்னு கேட்டா ஆக்சுவலா 0 பத்தி படிக்க வேண்டாம். இப்போ 4 வந்து காம்போசிட் தான், ஏன்னா 4 ஹாஸ் 1 2 4 3 ஃபேக்டர் இருக்கு. 6 காம்போசிட் தான், 1 3 2 3 6, ஸோ 4 ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதுவும் காம்போசிட் நம்பர். ஸோ இது ரெண்டுமே தப்பு. ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர்னு கேட்கறான். 0வும் ஈவன் தான், பட் அது பிரைம் கிடையாது. ஏன்னா ஏன் 0 பிரைம் நம்பர் கிடையாது நீங்க கேட்கலாம், ஏன்னா 0 ஈவன் தானே, உங்களுக்கு 0 ஈவன் தெரியும் எல்லாருக்குமே. ஆனா 0 ஏன் பிரைம் நம்பர் கிடையாதுன்னா, பிரைம் நம்பர் டெஃபினிஷன் படியே we only consider பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ அது வந்து 0 அண்ட் அபோவ் 0 கிடையாது. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னாலே 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், 1 2 3. ஸோ இதுல இருந்து அப்படியே போயினே இருக்கும். ஸோ இதுல 0 இன்க்ளூடே ஆகாது. ஸோ அதனால தான் 0 பிரைம் நம்பர் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸோ 0வும் தப்பு தான். ஸோ 2 தான். ஸோ 14 கொஸ்டின் ஆன்சர் 2. நம்ம 13 கொஸ்டின் போயிடலாம். ஸோ தேவையில்லாத அழிச்சிடறேன். 0 ஏன் கிடையாதுன்னா அது பாசிட்டிவ் இன்டீஜர்ல வராது, அவ்வளவுதான். பிரைம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கணும், வித் அட்லீஸ்ட் வித் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், அவ்வளவுதான். வித் அட்லீஸ்ட் 2 இல்ல, ஒன்லி 2. ஸோ இப்போ 13 கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 சக்சசிவ் ஆட் நம்பர்ஸ் என்னன்னு கேட்கறான். ஸோ ஆட் நம்பர்ஸோட லிஸ்ட் என்ன, ஆக்சுவலா 1 3 5 7 9 11, இதான் ஆட் நம்பர் லிஸ்ட். கன்சிஸ்டன்ட் ஆட், இது கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்க்கு இதான் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் லிஸ்ட். இதான் 1க்கு அப்புறம் அடுத்த ஆட் நம்பர் 3, 3க்கு அப்புறம் அடுத்த ஆட் நம்பர் 5, 5க்கு அப்புறம் அடுத்த ஆட் நம்பர் 7, 7க்கு அப்புறம் அடுத்த ஆட் நம்பர் 11, 9 அப்புறம் 9க்கு அப்புறம் அடுத்த ஆட் நம்பர் 11. ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் லிஸ்ட் இதான், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் லிஸ்ட் இதான் பேசிக்கா. ஸோ ஒரு துறையமா நான் போட்டிருக்கேன், எத்தனை நம்பர் போட்டிருக்கேன், 1 2 3 4 5 6 6 நம்பர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் எது பார்த்தாலும் சரி உங்களுக்கு 2 தான் வரும். ஸோ 3 - 1 2, 5 - 3 2, 7 - 5 2 தான் வரும், 9 - 7 2, 11 - 9 2 தான். ஸோ the difference between 2 successive odd number is always 2, அவ்வளோதான். இது மற்ற எல்லாம் தப்பு தான். 3யும் கிடையாது, 0வும் கிடையாது, 2வும் 1ம் கிடையாது. ஸோ 2 is the right answer. ஸோ இப்போ லாஸ்ட் நம்ம 15 கொஸ்டின் முடிச்சிடலாம். which of the following numbers is not a prime? ஸோ காம்போசிட்டான்னு கேட்குறான். காம்போசிட் ஆர் 1 ஆர் காம்போசிட், ஏன்னா 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட், 1 இல்லை ஆப்ஷன்ல. ஸோ நம்ம காம்போசிட் நம்பர் தான் தேடுறோம். காம்போசிட் we are looking for composite numbers. காம்போசிட். இப்போ காம்போசிட் நம்பர் தேடலாம், இல்லைன்னா நீங்க ஈவன் நம்பர் கூட தேடலாம், ஏன்னா 2 is the only even prime number. ஸோ 2வை தவிர வேற ஏதாவது நீங்க ஈவன் நம்பர் பாத்தீங்கன்னா அது காம்போசிட்னு சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 92 இஸ் ஈவன் நம்பர், ஏன்னா லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி டிவிசிபிள் பை 2. அது டிவிசிபிலிட்டி பை 2ஓட ரூல்ஸ் படி. ஸோ நம்ம ரூல்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தான். ஸோ சின்ஸ் 92 இஸ் ஈவன், it is definitely composite number. Since 2 is the only composite number, since 2 is the only even prime number, since 2 is the only even prime number, அதை தவிர என்ன ஈவன் நம்பர் பார்த்தாலும் அது காம்போசிட் தான். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 2 is the only even prime number. So
since 92 is even, it is definitely composite. It is surely composite. அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ 97 தான் ஆன்சர். எது விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் நாட் அ பிரைம்னு கேட்டிருக்கான். ஸோ 97 தான் ஆன்சர். ஸோ 92 தான் ஆன்சர். 92க்கு பதிலாக 97 உலகிட்டு இருக்கேன். ஸோ சின்ஸ் 92 இஸ் ஈவன், இட் இஸ் ஷுவர்லி காம்போசிட் சின்ஸ் 2 இஸ் தி ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஸோ பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம், 14 கொஸ்டின் முடிச்சிட்டோம், 15 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். இதுவும் எக்ஸைஸ் 1.1ல தான். அதை தவிர நம்ம 12th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். இப்போ 12th கொஸ்டின் ஆன்சர் என்ன? 11,13 ஆர் 13,11. இதுதான் 12th கொஸ்டினோட ஆன்சர். 11,13 ஆர் 13,11. 11 books in each stack 13 times வைக்கலாம், இல்ல 13 books in each stack 11 times வைக்கலாம். அதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இன்னைக்கு வீடியோல இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பார்க்க போறோம். 16 கொஸ்டின், 17 கொஸ்டின், 18 கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 1.1 தான் பார்க்க போறோம். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.